ஜூன் 28, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. மற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்ய மறவாதிருங்கள். Don't forget to help others as much as you can. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 27 வசனம். Proverbs chapter 3 verse 27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தம் ஜனத்தை தம் ஜனம் மூலமாக போஷிக்கிறார். ஆண்டவரே, என்னிடம் இருக்கும் அனைத்தும் நீர் கொடுத்தவை. நீர் கொடுத்தவற்றை நான் எப்போதும் மற்றவர்களுக்காக உபயோகிக்க உதவும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு நமக்கு போதிய சாமர்த்தியம் இல்லை என்று நாம் நினைக்கலாம். மற்றவர்களுக்கு உதவ நமக்கு திறமை, சாமர்த்தியம், அனுபவம் அல்லது நேரம் இல்லை என்று நினைத்து நாம் பயப்படுகிறோம். இது போன்ற சமயங்களில் நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு எந்த வகையில் நாம் உதவ முடியும் என்று கவனிக்க வேண்டும். Do not withhold good from those who deserve it when it is in the power to act. My dear brothers and sisters, God feeds His people through His people. Lord, all that I have is yours. You must pray that you will always help me to use what you have given me for others. Sometimes we feel that we don't have enough skills to do the work that we needed to do. We fear that we don't have the experience or the time to help others. At such times we should isolate ourselves and see how we can help others. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் பாக்கியத்தையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்த நீர் வழிநடத்தியர்களை விடமா செபிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழும்படியாக கிருபை தர விடமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை நீ செலுத்துகிறோம் அப்பா. நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவரே அப்பா நன்மை செய்யும்படியாக அப்பா இருக்கும்போது ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரை செய்யாமல் இருக்கவே கூடாது அப்பா. மற்றவர்களுக்கு ஆண்டவரை எங்களால் இயன்ற உதவியை ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் செய்கிறவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக நீர் கிருபை தரவிடுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மனதை நீர் எங்களுக்கு தரவிடுமா செபிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரை வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை அப்பா யார் யார் ஆண்டவரை எனக்கு வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அதை நீர் ஆண்டவரை அவளுக்கு நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் நீ தந்து வழிநடத்தி அருள்வீராக. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை கத்த நீ சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலிருந்து கத்தாவே எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த சுகத்தை தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தாங்க அப்பா. ஒரு விசேஷித்த மதிப்பெண்களை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த வெயில் காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமாண்டவரே சர்ம வியாதிகளும் வராதபடிக்கு ஆண்டவர்களுக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்காக செபிக்கிறோம். தேசத்திலே கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய ஆளுகையை நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானவர்கள் ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே தேசத்தை ஆளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வரப்போகிற தேர்தல்கள் எல்லாம் ஆண்டவரே நியாயமாக ஆண்டவரே உண்மையாக ஆண்டவரே நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்களால் ஆண்டவரே முயன்ற ஆண்டவரே உதவியை மற்றவர்களுக்கு செய்ய முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னுமா யார் யார் எந்தெந்த காரியத்தை இந்த நாளில் முன்குறித்து செபிக்கிறாங்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நீர் அவளுக்கு வாய்க்க
வாய்க்க பண்ணி இந்த நாளில் அவளுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, அற்புதத்தை அவர்கள் விரும்புகிறதான அந்த அதிசயம் நடக்கும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று தீர்க்காயுசை பெற்று வாழ கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியும் கர்த்தரோடு இணைந்த ஆண்டவரே திருமண நாளை கண்டு இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டு மகிழும்படியாக இருக்கிறவை தாரும். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க இன்னும் அநேக நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தி அருள விடமா ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.